கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட கர்த்தர் இந்த நாளை நமக்கு கொடுத்து, இந்த நாளில் கர்த்தருடைய வசனத்தை கேட்டு அதற்காக நாம் ஜெபிப்போம். சங்கீதம் 37 வசனம் 3, 4, 5. கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்த்துக்கொள். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளச் செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமென். அன்பான சகோதர சகோதரிகளே, இங்கே கர்த்தரை நம்பி நன்மை செய்யும்படி கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நாம் யாரை நம்பி நன்மை செய்ய வேண்டும்? நம் உறவுகளை நம்பியா? இல்லை, கர்த்தரை நம்பி. கர்த்தர் நமக்கு நன்மை செய்ய கற்றுக் கொடுத்திருக்கிறார். அவரை நம்பி நாம் நன்மை செய்ய வேண்டும். என்ன விதமான, அது எப்படிப்பட்ட நன்மையா இருக்கலாம், ஆனால் கர்த்தருக்காக எதை செய்தாலும் கர்த்தருடைய நாமத்தினாலே, கர்த்தருடைய பெயராலே நாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார். இது கர்த்தருடைய கட்டளை. நாம் கர்த்தரை நம்பி மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். கர்த்தரை நம்பி தேசத்துக்கு, தேச மக்களுக்கு, உலகத்துக்கு, உலக மக்களுக்கு நாம் கர்த்தருடைய வசனத்தை கொண்டு போக வேண்டும். அதுதான் இந்த வார்த்தையில் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். கர்த்தரை நம்பி நன்மை செய்து தேசத்தில் குடியிருந்து, நமது தேசத்தில் குடியிருக்கும் பொழுது, குடியிருக்கிற தேசத்தில் கர்த்தருடைய வசனத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வசனத்தை பெற்றுக்கொண்டு அதை மற்றவர்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும். கர்த்தரிடத்தில் நாம் மனமகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும். நாம் மனிதரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இருக்கும் பொழுது அந்த மகிழ்ச்சி அது நிலையான மகிழ்ச்சி அல்ல. ஆகவே கர்த்தரிடத்தில் நாம் மனமகிழ்ச்சியாய் இருக்கும் பொழுது அது நிலையான மனமகிழ்ச்சி. காலையில கண்ணீர், மாலையில மனமகிழ்ச்சியை நாம் பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தரை நம்பி இருக்கும் பொழுது அது எப்படிப்பட்ட துன்பத்திலும் துயரத்திலும் கடந்து போனால் கர்த்தருடைய சமூகத்துல நாம் அமர்ந்திருந்து நமது பாடுகளை, உபத்திரவத்தை சொல்லும் பொழுது கர்த்தர் அந்த வினாடியை நம்மை மகிழ்ச்சியா நிரப்புவார். இது மனிதன் கொடுக்க முடியாத ஒரு மகிழ்ச்சி. கர்த்தரிடத்தில் இருக்கும் பொழுது, கர்த்தரை நம்பி இருக்கும் பொழுது அந்த மகிழ்ச்சி உண்டாகும். அவர் மேல் நம்பிக்கையா இருக்க வேண்டும். நமது இருதயத்தில் வேண்டுதல்களை அவர் அருள செய்வார். நமது இருதயத்தில் இருக்கிற என்னென்ன வேண்டுதல், பிள்ளைகளை குறித்த, குடும்பத்தை குறித்த, வேலையை குறித்த, பிள்ளைகளை குறித்த, எதிர்கால திருமணத்தை குறித்த என்னென்ன நமது இருதயத்தில் இருக்கிறதோ அது எல்லாத்தையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நமது வாயில வார்த்தைகள் புறப்படாததுக்கு முன்பே இருதயத்துல வேண்டுதல்களை அறிந்திருக்கிறார். அதில் எல்லாம் அவர் நிறைவேற்றிக் கொடுப்பார். கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுதே, அவருக்கு நம்பிக்கையா இருக்கும் பொழுதே நமது காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவார். ஆகவே இந்த வசனத்தில் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார், அவர் மேல் நம்பிக்கையா இருக்க வேண்டும், அவருக்காக காத்திருக்க வேண்டும். எல்லா வேண்டுதல்களையும், எல்லா விண்ணப்பங்களையும் அவருக்கு சொல்லி அவர் நமது வேண்டுதல்களை அறிந்து நமக்கு ஆறுதலையும் நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுப்பார். நாம் ஜெபிப்போமா? தகப்பனே, இந்த வசனத்துக்காக கூட உங்களுக்கு கோடா கோடி நன்றி அப்பா. இந்த வசனத்தில் நீங்க சொல்லி கொடுக்குறீங்க, கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கும்படி, கர்த்தருடைய வசனத்திலே நாங்கள் நம்பிக்கையா இருக்கும்படி, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருக்கும்படி, எங்கள் வேண்டுதல்கள் நீர் பதில் கொடுப்பேர் என்று சொல்லி கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் எல்லா வேளைகளிலும், எல்லா நிலையிலும் உம்மை பார்க்க, உம்மிடத்தில் நம்பிக்கை வைக்க, உமது வசனத்துக்கு செவி கொடுக்க எங்களை ஆயத்தப்படுத்தும், எங்களை கற்றுக்கொடும். எங்கள் இருதயத்தை உம்முடைய வசனத்தோடு இணைத்துக் கொள்ளும். இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் கர்த்தர் பேர் ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் கடந்து போற பாடுகள், உபத்திரங்கள், தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்து ஆண்டவர் அவர்களோடு இருக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். இந்த ஜெபத்தை கேட்டு தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர் இந்த ஆண்டவரே தவக்காலத்தில் எங்களை இன்னும் ஆயத்தப்படுத்தும். உம்முடைய பாடுகள், உம்முடைய ஆண்டவரே, உம்முடைய கசேடுகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் எங்களுக்காக பட்டதை நினைவு கூர்ந்து
பரிசுத்தமாக உத்தமமாக இந்த நாட்களை, இந்த உபவாச நாட்களை கழிக்க கர்த்தர் தேவாவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம். சகோதரிகள் இந்த வசனத்தை கேட்டு அநேகருக்கு அனுப்பி கர்த்தர் கொடுக்கிற இந்த சந்தோஷத்தை அவர்களும் பெற்றுக்கொள்ளட்டும். நீங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வசனத்தின் மூலம் பெற்றுக்கொண்ட சந்தோஷத்தை கர்த்தரை அறியாத ஜனங்கள் சந்தோஷத்துக்காக, தேவைகளுக்காக ஏங்கிக் கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அனுப்பி அவர்களும் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிக்கட்டும். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை மறக்காமல் இந்த பதிவேட்டில் எழுதி அனுப்பும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொண்டே இந்த ஊழியத்தை செய்யற உங்களுக்கு இந்த வசனத்தை அனுப்பி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துற உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.